வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். இந்தியன் ஆர்மி என்சிசி சி சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. என்சிசி சி சர்டிஃபிகேட் வச்சிருக்கவங்களுக்கு டைரக்ட் ஸ்பெஷல் என்ட்ரி 2025க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷனோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன், ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், செலக்ஷன் ப்ராசஸை பத்தி கம்ப்ளீட்டா இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது என்சிசி சி சர்டிஃபிகேட் வச்சிருந்தாங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல இந்த நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, மறக்காம ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ அப்ளை பண்றதுக்கான டேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 11 ஜூலைல இருந்து நம்மளுடைய அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த அப்ளிகேஷன் முடிகிறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 9 ஆகஸ்ட் 2024க்குள்ள அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 19 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா எல்லாருமே அப்ளை பண்ணலாம். குரூஷியல் டேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 ஜனவரி 2000 இருந்து 6 ஜனவரி 2006க்குள்ள பிறந்திருக்கவங்க மட்டும்தான் எலிஜிபிள். மறுபடியும் சொல்றேன், 2 ஜனவரி 2000 இந்த டேட்ல இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 6 ஜனவரி 2006 இந்த டேட்டுக்குள்ள இருக்கலாம். இந்த டேட்டுக்குள்ள பிறந்திருக்கவங்க மட்டும்தான் எலிஜிபிள். மறுபடியும் கமெண்ட் செக்ஷன்ல கேட்காதீங்க. ஓகேங்களா? இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்சிசி சி சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும், எனி யூஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், வித் எந்த ஒரு பேக்லாக் அரியரும் இல்லாத ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். வித் அரியர்ல நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு அரியரும் இருக்கக்கூடாது. 50% உங்களோட மார்க் ஓவரால் மார்க் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்க எலிஜிபிள். ஸோ இப்போ அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ல என்சிசி சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும், டிகிரி எனி யூஜி டிகிரி முடிச்சிருக்கணும், 50% உங்களோட ஓவரால் மார்க் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் 49.99% வந்தா கூட எலிஜிபிள் கிடையாது, 50% அக்யூரேட்டா வரணும். ஓகேங்களா? இதுல வந்து உங்களுடைய ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் எடுப்பாங்க. இதுல கேன்சல்ட் ஆயிரும் அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து services in NCC should have served a minimum 2 to 3 years applicable in a senior division of wing of NCC ல நீங்க சர்வீஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் கிரேடிங் should have be obtained minimum of B grade in a C certificate. இந்த C certificateல B grade வாங்கியிருக்கணும் அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கவங்களும் எலிஜிபிள் தான். ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கவங்க 1 ஏப்ரல் 2025க்கு முன்னாடி உங்களுடைய ரிசல்ட் வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரொமோஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுல நீங்க அப்ளை பண்ணி நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா டைரக்ட் லெப்டினன்ட்டா தான் ஜாயின் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஆன் கமிஷன் டைரக்ட் லெப்டினன்ட்டா தான் இருக்கும். இது ஒரு ஷார்ட் சர்வீஸ் கமிஷன். ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னா 14 இயர்ஸ் நீங்க வந்து இந்தியன் ஆர்மில சர்வீஸ் பண்ண முடியும். இந்த 14 இயர்ஸ் கழிச்சு நீங்க அடுத்து நீங்க பெர்மனன்ட் சர்வீஸுக்கு நீங்க வந்து எலிஜிபிள் ஆயிருந்தீங்க. ஓகேங்களா? ஸோ இது சேம் நீங்க ஜாயின் பண்ணும்போது என்ன இந்தியன் ஆர்மில என்ன வந்து அலவன்ஸ் என்ன சேலரி கிடைக்குமோ அது எல்லாமே உங்களுக்கும் கிடைக்கும். இது சேரும் போது டைரக்ட் லெப்டினன்ட்டா தான் ஜாயின் பண்ணுவீங்க. அடுத்து கேப்டன், அதுக்கப்புறம் மேஜர், அதுக்கப்புறம் லெப்டினன்ட் கர்னல், அதுக்கப்புறம் கர்னல், அதுக்கப்புறம் பிரிகேடர், அதுக்கப்புறம் மேஜர் ஜெனரல், லெப்டினன்ட் ஜெனரல், அதுக்கப்புறம் வந்து கடைசியா COAS வரையும் நீங்க போகலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதுக்கான சேலரி டீடைல்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்க டைரக்டா லெப்டினன்ட் ரேங்க்ல ஜாயின் பண்ணும்போது லெவல் 10ல ஜாயின் பண்ணுவீங்க. 56,100 ரூபாயிலிருந்து 1,77,500 வரையும் உங்களுடைய சேலரி இருக்கும், அலவுன்ஸ் இல்லாத. ஓகேங்களா? ஸோ இதுல நீங்க அடுத்தடுத்த ப்ரொமோஷன் வந்து அடுத்தடுத்து போகும்போது உங்களுடைய சேலரி என்ன இருக்கும் அப்படின்றத லெவல் 18 வரையும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து செலக்ஷன் ப்ராசஸ். இந்த செலக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணி முடிச்சதும் நீங்க அப்ளை பண்றவங்கள யார் அதிக மார்க் நல்ல மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்கள ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அடுத்து SSB இன்டர்வியூக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த SSB இன்டர்வியூ பத்தி எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இந்த இன்டர்வியூல நீங்க பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா அடுத்து மெடிக்கல்ல பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா ஃபைனல் மெரிட் லிஸ்ட் இருக்கும். இந்த ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து உங்களுடைய ட்ரைனிங் இருக்கும். ஓகேங்களா? ட்ரைனிங் மொத்தம் வந்து 49 வீக்ஸ் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இது சேம் இந்தியன் ஆர்மில தான் நடக்கும். இந்த நீங்க ட்ரைனிங்ல எந்த ஒரு பேவும் பண்ண தேவையில்ல, எல்லாமே வந்து இந்தியன் ஆர்மியை எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் செலக்ஷன் ப்ராசஸ். ஒன்ஸ் நீங்க வந்து NCC சி சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அப்ளை பண்ணுங்க. NCC சர்டிஃபிகேட் வச்சிருக்கவங்க உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது இந்தியன் ஆர்மிக்கு போகணும், ஏஜ் லிமிட் பார் ஆயிடுச்சு அப்படின்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதுமானது தான். 50% ஓவரால் மார்க் இருக்கணும். வித் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு அரியரும் இல்லாத இருந்தா அப்படின்னா டைரக்ட் லெப்டினன்ட் ரேங்க்ல வந்து ஜாயின் பண்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணாம அப்ளை பண்ணுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது டிஃபென்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, NCC சி சர்டிஃபிகேட் வச்சிருந்தாங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த செலக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்க 50% வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆயிருவீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடையாதுங்க. ஸோ ஓரளவுக்கு வந்து நல்ல இது வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் தான், இது இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும். பட் உங்களுடைய 80-90% மேலே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க, உங்களால் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ
இது ஆல் இந்தியா வேகன்சி அப்படின்றதால வேகன்சி எவ்வளோ அப்படின்றத நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வேகன்சி பார்த்துலாம் நீங்கள் அப்ளை பண்ணாமல் விடாதீங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ.